வணக்கம். சயின்ஸ் ரிசர்ச் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சயின்ஸ் ரிசர்ச் சேனலில் ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டான்ஃபோர்டை சேர்ந்த சயின்டிஸ்ட் ரத்தத்தில் உள்ள இரத்த வெள்ளை அணுக்களை ஆய்வுக்கூடத்தில் நேரடியாக செலுத்தி நியூரான்களாக வெறும் 3 வாரத்தில் 4 புரதங்களை அதோடு சேர்க்கிறது மூலமாக உருவாக்கியிருக்காங்க. நியூரான் என்பது நரம்பு அதிர்வுகளை டிரான்ஸ்மிட் பண்ணுற ஒரு சிறப்பு வகையான செல். இந்த முறை மூலமாக செல்கள் பியூரோபொட்டன்சி, அதாவது பல புதிய செல்களை புதிதாக தோற்றுவிக்கும் நிலையை அடையாமல் நேரடியாக மாறுதல் அடையுது. 1 மில்லிலிட்டர் ரத்தத்திலிருந்து ஏறத்தாழ 50,000 அளவு நியூரான்கள் உற்பத்தி செய்ய முடியும். இந்த ரத்தம் புதிதாக எடுக்கப்பட்டதாக இருக்கலாம் அல்லது உறைநிலையில் வைக்கப்பட்ட ரத்தமாகவும் இருக்கலாம். இதன் மூலம் ஆட்டிசம் குறைபாடுகளுக்கான ஆய்வுகளை முறைப்படுத்த முடியும். இந்த கண்டுபிடிப்புக்கு முக்கிய காரணம் என்னன்னா, சாதாரண முறையில் புதிய செல்களை தோற்றுவிக்கிறதுக்காக செலவும் ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சிக்கலான முறை, கொஞ்சம் பெயினாகவும் இருக்கும். அதனால தான் செயற்கையான முறையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, பயோஸ்பைடு ஸ்கின், அதாவது மனித உடல்லேருந்து எடுக்கப்பட்ட ஸ்கின் செல்களை ஆய்வுக்கூடத்தில் வளர்ப்பாங்க. அதோட எண்ணிக்கை அதிகமானப்பட்டு அந்த செல்கள் எந்த தனிநபர்லேருந்து பெறப்பட்டது அப்படின்ற தகவல் பொதுவாகவே பாதுகாக்கப்படுகிறது. டி செல் என்பவை தான் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்தும் காரணிகள்லேருந்து நம்மளை பாதுகாக்குது. நியூரான்ஸ் என்பவை நீண்ட மற்றும் மெல்லிய செல்கள். இதோட பணி எலக்ட்ரிக் சிக்னல்ஸை ஒரு செல்லிலிருந்து மற்றொரு செல்லுக்கு கடத்துது. இது பல்வேறு வடிவங்களை கொண்டது. ஆனால் டி செல்களை லெபார்டரியில் வச்சு சில நாட்களில் ஃபங்க்ஷனல் நியூரான்ஸாக மாற்ற முடியும். டி செல் என்பவை உருண்ட வடிவம் உள்ளவை. இதன் மூலம் கிடைச்ச நியூரான்கள் ஒரு செல்லிலிருந்து மற்றொரு செல்லிற்கு தகவல்களை கடத்துது. இதன் செயல்பாடு ஒரிஜினல் நியூரானை விட கம்மியாக தான் இருக்கு. ஆனால் இந்த நியூரான் அதோட அடிப்படை வேலையை செய்யுது. விஞ்ஞானிகளுக்கு இன்னும் இது போன்று நிறைய சோதனைகளை செய்யணும்ன்ற உந்துதலை தந்திருக்கு. இந்த மாதிரியான அறிவியல் சம்பந்தமான கேள்விகள் உங்களுக்கு ஏதேனும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மேலும் சயின்ஸ் சம்பந்தமாக இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.